Hello students, today very important 1 mark தான் பார்க்க போறோம். நமக்கு 1 mark தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியா நம்ம லேசினஸா இருக்க கூடாது. சோ இதெல்லாம் நீட்ல கேட்ட 1 mark அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ dual nature of radiation and matter இதுல இருக்கிற numerical problem and 1 mark இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். சோ இந்த வீடியோ பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான நீட் क्वेश्चंस எல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம். பார்க்கலாங்களா? வாங்க. சோ இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 2016ல நீட்ல வந்த क्वेश्चन தான் இது. When a metallic surface is illuminated with radiation of wavelength lambda, the stopping potential is V, அது capital V, volt அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the same surface is illuminated with radiation of wavelength 2 lambda, the stopping potential is volt by 4, அதாவது V by 4. The threshold wavelength for metallic surface is, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க, மெட்டீரியல், சரிங்களா? இந்த மெட்டீரியலில் எலக்ட்ரான் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்சைட் ஆஃப் தி மெட்டீரியலில் எலக்ட்ரான் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேவ் லென்த் லேம்டா வேவ் லென்த் இருக்கிற ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்ணும்போது அதோடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வேவ் லென்த் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வேவ் லென்த் ஆஃப் லைட் இல்லை வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். வேவ் லென்த் ஆஃப் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா அப்படின்னு இருக்கு. சேம் டைம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நான் இங்கே போடுறேன் பாருங்க, V நாட் ஈக்குவல் டு V வோல்ட் அப்படின்னு வந்தது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அனதர் லைட்டை சென்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அனதர் லைட்டை சென்ட் பண்ணுறாங்க. அனதர் லைட்டோடைய வேவ் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lambda 2 equal to, அது எவ்வளவு இருக்கு, 2 into lambdaன்னு இருக்கு. lambda 1 எப்படி இருக்கு, lambdaன்னு இருக்கு. அப்போ அதோடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் Vன்னு இருக்கு. செகண்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வேவ் லென்த்தை. ஸோ இதோட வேவ் லென்த் 2 lambdaன்னு இருக்கு. ஸோ இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V நாட் ஈக்குவல் டு V by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தி threshold wavelength for metallic surface is, அப்போ அந்த மெட்டலுடைய threshold wavelength என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. lambda நாட் threshold wavelength தான் அவங்க கேட்கறது, சரிங்களா? ஸோ சம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அதை தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே எழுதுறோம் பாருங்க, H into C divided by lambda. எனர்ஜி டைரக்டா எழுதியிருக்கேன். இங்க என்ன எழுதுவோம், H into C by lambda not. threshold frequency, அதாவது threshold wavelength தான் நம்மளுக்கு வேணும், அதனால நம்ம wavelength டைரக்டா எழுதிட்டோம். பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இங்க K1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, H into C divided by lambda equal to, இந்த lambda அப்படின்றது செகண்ட் லைட்டுக்கு எழுதுறோம், அப்போ 2 into lambda எழுதலாம். இங்க H into C divided by lambda not plus K2 அப்படின்னு எடுத்துட்டு வரேன், ஈக்குவேஷன் 2. நான் ஈக்குவேஷன் சொன்னது 1 அப்படின்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னா, வேவ் லென்த் lambda அப்படின்னு இருக்கு இந்த லைட்டுக்கு. அப்போ அதோடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கு, V அப்படின்னு இருக்கு. செகண்ட் வேவ் லென்த் என்னன்னு இருக்கு, 2 lambdaன்னு இருக்கு. அதோடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V by 4 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1
From equation 1 எப்படி எடுத்துட்டு வரலாம்? ரொம்ப சிம்பிள். We want the stopping potential தான். அப்போ இந்த K1 அப்படின்றதோட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா, K அப்படின்னா கைனடிக் எனர்ஜி, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, அது எலக்ட்ரான் வோல்ட்ல சொல்லுவோம். ஸோ இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பற்றி பேசுறதுனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எப்படி மாற்றலாம்னா, இந்த கேவோட வேல்யூ தான் நான் எழுதுறேன். எலக்ட்ரான் வோல்டு வி நாட்டோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கு? வின்னு இருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதுறேன் ஈக்குவேஷனை. இ இன்ட்டு இ நாட்னு வரணும், வி நாட்னு வரணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? வி நாட்டோட வேல்யூ தான் வி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெச் இன்ட்டு சி பை லேம்டா நாட் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் போனால் மைனஸ். அப்போது ஹெச் இன்ட்டு சி காமனாக எடுத்துடலாம். இங்கேயும் ஹெச் இன்ட்டு சின்னு இருக்கு. லேம்டா அதாவது 1 by lambda minus 1 by lambda naught இப்படி எழுதிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் பாருங்க. ஹெச் இன்ட்டு சி பை லேம்டா நாட்டை ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் எடுத்துனா தான் மைனஸ். காமனாக ஹெச் இன்ட்டு சின்றதை எடுத்துன்னு வந்துட்டேன் வெளியே. டினாமினேட்டரில் இருக்கிறது 1 by lambda minus 1 by lambda நாட்னு இருக்கு. ஸோ இது ஈக்குவேஷன் 1 தான் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் 2 நீங்க திருப்பியும் நீங்க மாடிஃபை பண்ணோம். லைக் இதே மாதிரி தான். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஸோ இ இன்ட்டு வி பை 4 இப்படி தான் மாற்றுவோம். ஸோ வி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வி பை 4 ஆயிடுச்சு. ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு சி, இதுக்கும் அதே மாதிரி தான் வரும். பட் இங்கே லேம்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 into lambda அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிங்க. ஸோ இங்கே த்ரெஷோல்டு வேவ்லென்த் அப்படியே தான் வரும். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஈக்குவேஷன் 1 மாடிஃபை பண்ணீங்க, ஈக்குவேஷன் 3 ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் 2 மாடிஃபை பண்ணீங்க, ஈக்குவேஷன் 4 ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 4, சாரி 1ன்னு சொல்லிட்டேன். ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 4 மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அப்படியே இங்கே எழுதுறோம் பாருங்க. இ இன்ட்டு வி ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு சி 1 by lambda minus 1 by lambda naught divided by E into V by 4. இந்த பக்கம் H into C divided by H into C into 1 by அதாவது 2 into lambda minus 1 by lambda naught threshold frequency. ஸோ இங்க இடத்துல எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் ஆகிடும். H into C H into Cயும் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் இருக்கிற ஈக்குவேஷனை எப்படி எழுதலான்றதை பாருங்க. இந்த 4 அப்படின்றது இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ 1/4 ரெசிப்ரோக்கல் ஆகி ஜஸ்ட் 4 அப்படின்னு ஆகிடும். இந்த ஈக்குவேஷனை பாருங்க, நான் மாடிஃபை பண்ணுறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா லேம்டா நாட் மைனஸ் லேம்டா டிவைடட் பை, சரிங்களா? ஸோ லேம்டா இன்ட்டு லேம்டா நாட் இப்படி வரும். ஹோல் டிவைடட் பைன்னு வரும். ஸோ இதை நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. ஈக்குவல் டு 4 இங்கே எழுதுறேன். இங்கே பாருங்க, இதையும் கிராஸ் பண்ணுங்க. லேம்டா நாட் மைனஸ் 2 இன்ட்டு லேம்டா நியூமரேட்டர். டினாமினேட்டர் எப்படி இருக்கு? 2 இன்ட்டு லேம்டா நாட் அப்படின்னு இருக்கு. 2 ஜஸ்ட் இப்படி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்க, எதுனா கேன்சல் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா ஆகும். நியூமரேட்டர் பண்ண முடியாது, டினாமினேட்டர் பண்ண முடியும். லேம்டா இன்ட்டு லேம்டா நாட் ரிமைனிங் இங்கே 2 இருக்கு. அப்போ இந்த 2 வந்து டினாமினேட்டருக்குனால ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு லேம்டா நாட் மைனஸ் 2 இன்ட்டு லேம்டா. இந்த 2 தான் ரெசிப்ரோக்கல் ஆகி நியூமரேட்டரில் போயிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இது டிவைடில் இருக்கு. லேம்டா நாட் மைனஸ் 2 லேம்டா அப்படின்னு இருக்கு. இது அப்படியே கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா 4 லேம்டா நாட்
மைனஸ் 4 into 2 8 lambda அப்படின்னு வந்துரும் equal to 2 into lambda minus 2 into lambda sorry 4 into lambda சரிங்களா இப்போ இந்த மைனஸ்ல இருக்கிற 8 lambda ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் எடுத்து போறோம் இங்க மைனஸ்ல இருக்கிற அதாவது இந்த பிளஸ் மைனஸ் அந்த பக்கம் எடுத்துட்டோம்னா பிளஸ் இந்த பிளஸ் இந்த பக்கம் எடுத்தா மைனஸ் ஆகும் பாருங்க 4 into lambda naught minus 2 lambda naught இந்த பக்கம் வரும்போது plus 8 lambda minus 2 lambda எப்படின்னு வரும் we want threshold wavelength சரிங்களா so threshold wavelengthன்றதுனால நான் ஈக்குவேஷன் பாருங்க இங்க எழுதுறேன் பாருங்க இங்க தெரியுமான்னு தெரியல அதனால இங்க எழுதுறேன் so இதுல காமனா lambda naught எடுத்துருவோம் 4 minus 2 equal to காமனா lambda எடுத்துடலாம் 8 minus 2 இப்ப பாருங்க lambda naught into 2 equal to இங்க 6 into lambda so 2 டேபிள்ல பண்ணுவீங்க இப்போ wavelength என்ன வேணும் நம்மளுக்கு threshold wavelength தான் வேணும் அப்போ 6 by 2 into lambda 6 by 2 போட்டீங்கன்னா so threshold wavelength lambda not equal to இங்க என்ன வரும் 6 2 ஆல பண்ணீங்கன்னா 3 into lambda ன்னு வரும் so threshold wavelength அப்படினு பாத்தீங்கன்னா 3 into lambda சரிங்களா so இது ஒரு important question 2016 ல கேட்ட ஒரு நீட் क्वेश्चन சரியா பிசிக்ஸ்ல வந்த நீட் क्वेश्चन 2016 ல வந்த நீட் क्वेश्चन சரிங்களா ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन லைக் இதே மாதிரி சாம்பிள்ஸ் ஆன நிறைய சம் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஈஸியா நீங்க சம் finish பண்ணலாம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் A photoelectric surface is illuminated successively by monochromatic light of wavelength lambda and lambda by 2. So இங்க பாக்குறீங்க ஒரு photoelectric surface இருக்கு சரிங்களா இதுல wavelength அதாவது lambda இருக்கிற அப்படின்ற wavelength இருக்கிற லைட் இன்சிடென்ட் பண்றாங்க then lambda by 2 அப்படின்ற லைட்டையும் இன்சிடென்ட் பண்றாங்க சரிங்களா சோ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல lambda அப்படின்ற வேவ்லெந்த் இருக்கிற லைட்டையும் இன்சிடென்ட் பண்றாங்க lambda by 2 அப்படின்ற வேவ்லெந்த் இருக்கிற லைட்டையும் இன்சிடென்ட் பண்றாங்க சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா if the maximum kinetic energy of the emitted photoelectron in the second case is 3 times that in first case so இங்க விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க if the maximum kinetic energy of emitted photoelectrons in second case உடைய maximum kinetic energy is 3 times that in first case அப்போ 3 into kinetic energy 1 அதாவது நீங்க wavelength lambdaன்ற லைட் இன்சிடென்ட் பண்றீங்க அப்படி பண்ணும்போது எலக்ட்ரான் எமிஷன் ஆகுது அப்போ எலக்ட்ரானுடைய கைனெடிக் எனர்ஜி k1 lambda by 2 அப்படின்ற வேவ்லெந்த் இருக்கிற லைட் இன்சிடென்ட் பண்றீங்க அப்பயும் எலக்ட்ரான் எமிஷன் ஆகுது அப்போ கைனெடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் k2 சோ அந்த k2 எப்படி இருக்கு அப்படின்னா 3 times of the k1 அப்படின்னு இருக்கு சோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் சரிங்களா சோ அவங்க கேட்டுக்கிறது the work function of material is so work function of the material is அப்படினு கேக்குறாங்க அதாவது pi naught இதுதான் क्वेश्चन மார்க்கை கேட்டிருக்காங்க சரி இந்த wavelength lambdaக்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் wavelength lambda by 2 க்கு எப்படி இருக்கும் அப்படினு பார்த்தலாம் wavelength lambda க்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்
இங்க wavelength தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இப்படி எழுதுறேன், h into c by lambda equal to h into c by lambda naught. சரிங்களா? ஸோ இங்க ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஈக்குவேஷனை இப்படி எழுதக்கூடாது. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் டைரக்ட் ஃபார்முலாவே எழுதிடலாம். h into c by lambda எனர்ஜி, h into c by lambda நாட்னு எழுதலாம். ஆனால் இங்கே ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கொஸ்டினாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட்டே எழுதிடலாம். ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி, சரிங்களா? கைனெட்டிக் எனர்ஜி நம்ம எழுதிடலாம், மென்ஷன் பண்ணிடலாம். கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? 1/2 into m into என்ன சொல்லலாம், v1 ஸ்கொயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜி தான் வச்சு எழுதுறாங்க. அப்போ கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷனை மாற்றுவோம். அப்போ 1/2 into m into v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பை நாட் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் பை நாட் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2 லைக் இதே தான். இங்க வேவ் லென்த்ன்ற இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ 1/2 into m into v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு h into c by லாம்டான்னு இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லாம்டா பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாம்டா பை 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த 2 ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ 2 into c hc by லாம்டான்னு வரும், மைனஸ் பை நாட். சரிங்களா? மைனஸ் பை நாட். இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 அப்படின்றது எப்படி இருக்கு? எதோடையது? k1 உடையது. ஈக்குவேஷன் 2 எதனுடையது? k2 உடையது. ஸோ நம்மளுக்கு தெரியும் k2 ஈக்குவல் டு 3 into k1. ஞாபகம் வச்சுங்க. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி, செகண்ட் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 into ஃபர்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ செகண்ட் கைனெட்டிக் எனர்ஜியோட ஈக்குவேஷனை நம்ம இங்க என்ன பண்ணிடலாம்? எழுதிடலாம். சரிங்களா? ஸோ அப்படியே எழுதுறோம் பாருங்க. நம்மளுக்கு k1 k2 இப்படி மென்ஷன் பண்ணவே போதும். ஏன் சார் ஈக்குவேஷனை நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, we want threshold frequency. அப்போ k1 k2 மென்ஷன் பண்ணவே போதும். அந்த மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? அப்போ k2 ஓட வேல்யூனா 2 into h into c divided by lambda minus pi naught equal to 3 into k1 ஓட வேல்யூ எழுதிக்கங்க, h into c by lambda minus pi naught. என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, h into c by lambda, சரிங்களா, மைனஸ் பை நாட். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 into h into c by lambda minus 3 into pi naught. ஸோ இங்க இருக்கிற வேல்யூ இருக்குங்களா 2 into h into c lambda, அது இந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. இங்க இருக்கிறத 3 into pi naught இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க. அப்போ 3 into pi naught அப்படின்றது இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடும். 3 into pi naught minus pi naught equal to 3 into h into c by lambda. இந்த 2 into h into c by lambda இந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆயிடும். 2 into h into c by lambda. இங்க பாருங்க, காமனா பை நாட் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற ரிமைனிங் வேல்யூனா 3ல 1 போச்சுன்னா எவ்வளோ? 2. இங்க பாத்தீங்கன்னா 3ல 2 போச்சுன்னா 1 தான். அப்போ h into c divided by lambda மட்டும் தான் வரும். வேணா இங்க போட்டுறேன் 3 minus 2. அப்போ பை நாட் ஈக்குவல் டு, சரிங்களா, பை நாட் இந்த 2 மல்டிபிள் இருக்குல்ல, அது இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா h into c divided by 2 into lambda, 2 into lambda, h into c divided by 2 into lambdaன்னு இருக்கும். இது ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது, செகண்ட் ஒன் கிடையாது, தேர்ட் ஒன் இல்ல, ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 2 into lambdaன்னு இருக்கு, h into c divided by 2 lambdaன்னு இருக்கு. சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின் நிறைய வரும். சரியா? பாருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான சம் பார்க்க போறோம். இங்க பாருங்க, a photoelectric emission, a radiation
whose frequency is 4 times threshold frequency of certain metal is incident on the metal. நல்லா பாருங்க. A photoelectric emission, a radiation whose frequency is 4 times threshold frequency of certain metal is incident on the metal. So ஒரு metal மேல threshold frequency இருக்கிற மாதிரி 4 times of frequency சென்ட் பண்றாங்க. threshold frequency ஞாபகம் வச்சுங்க, இது frequency 4 times of threshold frequency இருக்கிற மாதிரி ஒரு frequency இருக்கிற லைட்டை இன்சிடென்ட் பண்றாங்க மெட்டல் மேல. then the maximum possible velocity of emitted electron will be. so இதுக்கு தான் maximum velocity இருக்கிற பாசிபிள் ஆன velocity எவ்வளவு இருக்கும் எலக்ட்ரானுக்கு, maximum velocity இந்த எலக்ட்ரானுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஒரே சிங்கிள் ஈக்குவேஷன்ல இதை ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம லாஸ்டா நம்ம கைனடிக் எனர்ஜிக்கு பார்த்தோம்ல, மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி 1/2 இன்ட்டு m இன்ட்டு v ஸ்கொயர், இதுதான் மேக்சிமம் வெலாசிட்டி. ஸ்கொயர்ல இருக்குங்களா, இதுதான். ஸோ இதை தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான் எழுத போறோம். ஸோ அப்படி எழுதுனா எப்படி எழுதுவோம், h இன்ட்டு c, இங்க ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுனால நம்ம h இன்ட்டு மியூ ஈக்குவல் டு த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. ஸோ எப்படி அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி எழுதணும் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி 1/2 m இன்ட்டு v ஸ்கொயர், இதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. வி வாண்ட் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ h இன்ட்டு மியூ நாட் அப்படின்றத நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் பண்ணோம். இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கு, 4 இன்ட்டு மியூ நாட், அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ h இன்ட்டு 4 மியூ ஈக்குவல் டு அது 4 மியூ நாட், h இன்ட்டு மியூ நாட் பிளஸ் 1/2 இன்ட்டு m இன்ட்டு v சஃபிக்ஸ் m, அது மேக்ஸிமம் வெலாசிட்டி. we want maximum velocityன்றதால இது அப்படியே வச்சிடுறோம். maximum velocity equal to h into mu naught, இந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆகும். இங்கே ஏற்கனவே 4 into h into mu naught மைனஸ் h into mu naught ஆகுது. சரிங்களா, இதை இந்த பக்கம் எடுத்து போனா மைனஸ் ஆகுது. இப்போ இதை 4 minus 1, அப்போ 3 into mu naught. இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது எல்லாமே ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போகும். சரியா, இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமினேட்டருக்கு போயிடும். ஸோ 2 into 3 6 h into mu naught, மல்டிபிள் இருக்கிற m டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ m இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா, ஈக்குவேஷன் இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 into h into mu naught by mass of the electron. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்ஷன்ல எந்த கொஸ்டின் எது இருக்கு பாருங்க, h into 6 into h into mu naught by m, ஆப்ஷன் பி தான். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, 2 radiations with photon energies 0.9 electron volt and 3.3 electron volt respectively are falling on a metallic surface successively. ஸோ 2 ஃபோட்டான் இருக்கு, அதில் ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி, ஃபர்ஸ்ட் ஃபோட்டானுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா 0.9 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன் ஃபோட்டானுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா 3.3 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெட்டீரியல் இன்சிடென்ட் பண்றாங்க. அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெட்டீரியல், இஃப் தி ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் இஸ் 0.6 எலக்ட்ரான் வோல்ட், 0.6 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டல், then the ratio of maximum speed of emitted electrons in 2 cases will be. so maximum speed தான் இவங்க ரேஷியோல கேக்குறாங்க. so இத நம்ம ஈஸியா
finish பண்ணலாம். So energy 1, energy 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி தான் எழுதணும். ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? டைரக்டாகவே எழுதுகிறேன். மேக்ஸிமம் சரிங்களா, K1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ K1 எனர்ஜி H இன்ட்டு, அதாவது எனர்ஜி டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க, H இன்ட்டு மியூ அப்படின்னு போடுவோம். அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பார்த்துங்க. H இன்ட்டு மியூ ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட் மைனஸ், அதாவது ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி, அதாவது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு எழுதுவோம். இந்த ஈக்குவேஷனை தான் நான் ஃபர்ஸ்ட் கேன்னு எழுதிட்டேன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எனர்ஜின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பை நாட் ஒர்க் ஃபங்க்ஷன் இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ். சரிங்களா, ஸோ நல்லா கவனிச்சிங்க. இது K1 இது. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்க. E1 ஓட வேல்யூ 0.9 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் பை நாட்டோட வேல்யூ 0.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இப்போ ஆன்சர்னா வரும் K1 ஈக்குவல் டு 0.9ல 0.6 போச்சுன்னா 0.3 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் கிடைக்கும். லைக் நீங்க மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி K2 பார்த்தீங்க அப்படின்னா K2 ஈக்குவல் டு E2, அதாவது எனர்ஜி 2 மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ E2 ஓட வேல்யூனா 3.3 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் 0.6 இருக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் எலக்ட்ரான் வோல்ட். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா K2 ஓட வேல்யூ, ஸோ 3.3ல 0.6 போச்சுன்னா 2.7 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ K1 K2 இதை நான் திருப்பி அகைன் எழுதுறேன் பாருங்க. K1 ஓட வேல்யூவை 1/2 இன்ட்டு M இன்ட்டு V சஃபிக்ஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க 0.3 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு. இது எடுத்துறேன். ஸோ இது K1 ஓட வேல்யூ பை அப்படியே கூட போடலாம் 1/2 இன்ட்டு M, அதாவது K1 டிவைடட் பை K2 தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரேஷியோ பார்க்க போகிறோம். சரிங்களா, மேக்ஸிமம் வெலாசிட்டிஸ் உடைய ரேஷியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் 2.7 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கு. நல்லா பார்த்துங்க, இது அப்படியே கேன்சல் ஆகும். 1/2 மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. எலக்ட்ரான் வோல்டும் கேன்சல். ஸோ V1 அதுக்கப்புறம் V1 ஸ்கொயர் பை V2 ஸ்கொயர். இங்கே 0.3 இங்கே 2.7 நியூமரேட்டரில் ஒரு நம்பராலையும் டினாமினேட்டர் சேம் நம்பராலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே 3/27 அப்படின்னு வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 3s are, இது 9 3s are. ஸோ இப்போ V1 ஸ்கொயர் பை V2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/9. இந்த ஸ்கொயரை அப்படியே என்ன பண்ணுறோம்? இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால், ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்படி ஸ்கொயர் ரூட் ஆச்சுன்னா V1 பை V2 ஈக்குவல் டு 1/9. ஸோ இந்த 1 ரூட் எடுத்தீங்கன்னா 1 தான் கிடைக்க போகுது. 9 ரூட் எடுத்தீங்கன்னா 3. அப்போ 1:3. ஆன்சர் வந்து 1:3 அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் பி 1:3 அப்படின்னு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் சம். இந்த சம்மோட ஃபினிஷ் பண்ணுவோம் நம்ம. பாருங்க, a light source of wavelength 520 nanometer emits 1.04 into 10 power 15 photons per second. ஸோ photons per second சொல்லிட்டாங்க. அவங்க வேவ்லென்த் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. லைட்டோட வேவ்லென்த் 520 நானோ மீன்ஸ் 10 பவர் -9 மீட்டர். தென் அதோடைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 1.04 into 10 power 15. ஸோ இதுதான் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா, ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் இருக்கு. another wavelength கொடுத்திருக்காங்க. while the second source of 460
nanometer. சரிங்களா? produces number of photon அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.38 into 10 power 15 photons per second அப்படின்னு இருக்கு. photons per second. Then the ratio of power second source to that of first source mention பண்ணியிருக்காங்க ரேஷியோவை செகண்ட் சோர்ஸ் டு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு. ஸோ இங்க எதை இண்டிகேட் பண்றாங்க? பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம பவர் அப்படின்னு எழுதுவோமா சார் டைரக்டா அப்படின்னா இல்ல. எனர்ஜி ஈக்குவல் டு, சரிங்களா, எனர்ஜி ஈக்குவல் டு மேக்ஸ் பிளாங்கோட ஈக்குவேஷன் தான் எனர்ஜி ஈக்குவல் டு n இன்ட்டு ஹெச் இன்ட்டு மியூ அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னா எனர்ஜி பெர் செகண்ட் அப்படின்றது பவர் ஆயிடுச்சு. அப்போ நீங்க பவர்னு இதை எழுதிக்கலாம், இல்ல இந்த இ சஃபிக்ஸ் n போட்டு இது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால இது எனர்ஜி தான் பவர். ஸோ இது ரேஷியோவே நீங்க இது 1ன்னு வச்சுக்கலாம், செகண்ட் ஒன் ஈக்குவேஷனுக்கு 2ன்னு வச்சுக்கலாம், n இன்ட்டு இது n1 இது n2 ஹெச் இன்ட்டு மியூ இது காமனாக தான் இருக்கும். ஸோ அவங்க ரேஷியோ தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் பவர் ஆஃப் செகண்ட் சோர்ஸ் தட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஸோ இங்க பாருங்க ஹெச் இன்ட்டு மியூ, இங்கேயும் ஹெச் இன்ட்டு மியூ இருக்கு. ஸோ இது வேல்யூ எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பவர் ஆஃப் இதுவே எப்படி ரேஷியோ பார்க்கறதுன்னு சொல்றேன். So E2 by E1, sorry, E2 divided by E1. அப்போ இங்க N2 into H into mu naught. இங்க வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திடலாம். ஸோ n1 into h into c divided by lambda 1. இங்க e2 அதாவது e2 அப்படின்றது n2 into h into c by lambda 2. ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ எனர்ஜி 1 divided by எனர்ஜி 2 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்றத பாருங்க. எனர்ஜி அதாவது இங்கே எனர்ஜின்னு எதை மென்ஷன் பண்ணுறதுனா பவரை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டேன் இங்கே நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் போது எனர்ஜி பெர் செகண்ட்ன்றது நம்ம பவர் தான் எடுத்துப்போம். இவங்க மென்ஷன் பண்ணுற பாருங்க E2 by E1. இப்போ பாருங்க இந்த N2 into H into C, N2 H into C divided by lambda 1. இங்கே பாருங்க இப்போ இங்கே lambda 2 இது சாரி இங்கே N1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க into H into C divided by lambda 1. நியூமரேட்டரில் இருக்கிற H into C H into C கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் நம்ம வேல்யூவாக எழுதுவோம். ஸோ N2 இது ஆக்சுவலாக 1 by lambda 1 ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு நியூமரேட்டருக்கு போயிடும் பை N1 இன்ட்டு இங்கே lambda 2 அப்படியே டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.38 into 10 power 15 into வேவ் லென்த் எவ்வளோ இருக்கு 520, சரிங்களா, 520 into நானோ பை இங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னா 1.04 into 10 power 15 into வேவ் லென்த் எவ்வளோ இருக்கு 460 into 10 power minus 9. சிம்பிள், முடிஞ்சது. இங்கே 10 power 15 10 power 15 10 power minus 9 10 power minus 9 அப்படியே கேன்சல் ஆகிடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ ரிமைனிங் இருக்கிறத ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் 1.38 into 52. ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 71.76 divided by so 1.04 into 46 இது.
ஸோ 47.84. ஸோ E2 by E1. ஸோ அவங்க ரேஷியோவே செகண்ட் டு ஃபர்ஸ்ட் தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால இப்படி தான் எடுக்கிறோம். ஸோ 71.76 டிவைடட் பை 47.84 அப்படின்னு எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 1.5 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி. ஸோ இதோட இந்த சம்மெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன சம் பார்க்கலாம், இல்லை தியரி பார்க்கலாமா அப்படின்னு சஜஷன் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. டுடே உங்களுக்கு உண்மையிலே எல்லா சம்மும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இதே டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்லேயே டவுட் இருந்தது அப்படின்னா அந்த சம்மை மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.